யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 18 முடிய. யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லிபனோனும் தொடங்கி ஐபேராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போலே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? படம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரித்து கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே அந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனோசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்திலே இருக்கட்டும். உங்களில் யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போலே உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதையெல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போலே உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போலே உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள் என்பவைகளே. ஆமென். ஒத்தாசை கொண்டு நாம் யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய அறிமுகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலும் முக்கியமாக இந்த புத்தகத்தின் புருஷனாகிய யோசுவாவின் முக்கியத்துவத்தை குறித்து ஒரு சில அம்சங்களை படித்தோம். இந்த புத்தகத்தின் அறிமுகமாக கடவுளுடைய திட்டம், தமது மக்களை குறித்த கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை ஆரம்ப வரிகளிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்.
அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த கானானை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். இந்த கடவுளுடைய திட்டம் நிறைவேறும்படியாக கடவுள் தெரிந்து கொண்ட மனிதனாகிய யோசுவா, அவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய பணிகள் என்ன, இந்த ஒப்பற்ற பணியை, தெய்வீக பணியை எப்படி அவன் நிறைவேற்ற முடியும்? ஒரு சிறந்த மனிதன் தான், ஆனால் அவனும் பலவீனமான ஒரு பாத்திரம், குறைவுள்ள ஒரு மனிதன், சக்தியற்றவன். ஆனால் அந்த மனிதனை கடவுள் அழைத்தார், தெரிந்து கொண்டார். அவன் மூலமாக தமது ஜனங்களுக்கு ஒரு ஒப்பற்ற வெற்றியை கொண்டு வருகின்றார். அதனுடைய ரகசியம் என்ன? தேவனுடைய மனிதனாகிய யோசுவா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாதவனாக, கர்த்தருடைய பிரமாணங்களையும் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் அவன் அறிந்தவனாக, அதற்கு தன்னை அர்ப்பணித்தவனாக செயல்பட வேண்டும். ஆக கர்த்தருடைய மனிதனை குறித்து நம்ம படித்தோம். பிற்பாடு போன வாரத்தில் கர்த்தருடைய கட்டளையை குறித்து படித்தோம், காட்ஸ் கமாண்ட்மெண்ட். இந்த நாளிலே தொடர்ந்து இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் படிக்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான தியான பகுதி. ஆக இன்றைக்கு யோசுவாவின் புஸ்தகம் ஏன் ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார்? யோசுவாவின் புஸ்தகம் இன்றைக்கு வாழ்கின்ற புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகின்ற ஆவிக்குரிய பாடங்கள் என்ன? உண்மைதான், அது சரித்திரம், இஸ்ரவேலின் வரலாறு. ஆனால் அந்த சரித்திரம் புகட்டும் சத்தியங்கள் என்ன? அந்த சத்தியங்கள் இன்றைக்கு என் வாழ்வின் அனுபவங்களாக மாறி இருக்குதா? ஏன் நாம் வேதத்தை நேசிக்கிறது இல்ல? அநேக நேரத்தில் அதனுடைய சத்தியங்களுக்கு நாம் குருடராக இருக்கிறோம். We are blind to God's truth. அது ரொம்ப கொடுமையான ஒரு காரியங்க. ஒரு குருடரா இந்த உலகத்தில் இருக்க ஒரு நபர் என்ன இந்த உலகத்தை அவர் ரசிக்க முடியும்? எது அவர் அனுபவிக்க முடியும்? ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை இல்லைங்களா? அது நல்லா விளங்குது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய சத்தியத்தை உணர முடியாத இருதயம், அது ரொம்ப துர்பாக்கியமான ஒரு நிலை, அது ரொம்ப சீர்கெட்ட ஒரு நிலை, அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. ஏன்னா பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பரிசேயராகிய நீங்களும் குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்குதுன்ற. குருடனுக்கு வழிகாட்டி எங்க போய் அவங்க சேருவாங்க? அப்படிதான் நம்ம நிலைமை இருக்கு. குறிப்பாக விசுவாச வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதியோர்களாய் இருக்கிற உங்களிடத்துல நான் மிக பட்சத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யூ ஹேவ் a tremendous responsibility. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க ஒரு வழிகாட்டி. உங்களுக்கே என்னன்னு தெரியலன்னா அப்ப குடும்ப கதி என்ன ஆகும்? நீங்க போற நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ ஏன் பிறந்தாய் மகனா பாட்டு பாடுறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்தாருங்க. எனக்கே வழி தெரியலப்பானா மற்றவங்க நிலைமை எப்படி? வெறும் குடும்பம் தானே உங்களுக்கு முக்கியம்? திருச்சபையில தேவன் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய அனுபவம் அநேக புது விசுவாசிகளுக்கு தேவை. அப்ப நானே தடுமாற்றத்தில் இருப்பேன். ஆனால் எங்கிருந்து நான் மற்றவங்களை வழி நடத்த முடியும்? வழி நடத்தாட்டி பரவாயில்லைங்க, வழி தவறி போயிட்டா அவங்களை எப்படி நான் காப்பாத்துறது? யோசுவாவின் புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். தேவனுடைய மகத்துவமான சத்தியங்கள், குறிப்பாக வெற்றி வாழ்க்கையின் ரகசியங்கள். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், யோசுவாவின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டினுடைய ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கும் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கும் ஒப்பிடப்பட்டுள்ளது. நான் அறிமுகப்படுத்தினேன். ஆக யோசுவாவின் புஸ்தகம் படிப்படியாக ஒவ்வொரு அதிகாரமாக சூழ்நிலையாக நான் படித்துக் கொண்டு வரும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் இன்றைய சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையின் எப்படி அனுபவமா இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். மிக வாஞ்சையோடு, மிக தாகத்தோடு, மிக
கவனத்தோடு நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கும். ஆக இன்றைக்கு ஒரு அறிமுகம் தான் படிக்கிறோம். We are just going to read the introduction. எதுக்காக இந்த புஸ்தகம் உங்களுக்கு எனக்கு அருளப்பட்டுள்ளது? இதோ ஒரு வரலாற்றை நாம் படித்து தூக்கி போடுவதல்ல. அது மாத்திரமல்ல, இன்றைய கிறிஸ்தவ சூழ்நிலையில ஒரு சில பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் அல்லது நாம் உணர்கிறோம். என்ன உணர்கிறோம்? முதல் பிரச்சனை, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கடவுளுடைய வல்லமையை கேள்வி கேட்கிறோம். அறிவு உலகத்தினுடைய பெரிய தீமை, the greatest evil of materialism and rationalism is questioning the power of God. அதுதான் ஆண்டவர் அவிசுவாசம் சொன்னார். மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது உலகத்துல அறிவு வளர்ந்து போகும். அறிவு வளர்றதுல தவறு இல்ல. என்னப்பா தவறு? என்ன அதனுடைய தீமை? கடவுளுடைய உண்மையை, கடவுளுடைய வல்லமையை கேள்வி கேட்கும், சந்தேகிக்கும். ஆகவே யோசுவாவின் புஸ்தகத்தை இன்றைக்கு ஒரு சில வேத புரட்டர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை சார். இந்த இந்து மதத்துல புராணங்கள் இல்லீங்களா, இதிகாசங்கள் இல்லீங்களா, இந்த மகாபாரத ராமாயணம், சும்மா ஒரு மாரல் ஸ்டோரி சார். ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்றதுக்காக ஒரு கதை ஒண்ணு எழுதியிருக்காங்க. அவர்களுடைய நியாய தீர்ப்புலாம் 2ஆம் வருகையில தான் தெரியுங்க. நாம அவங்கள நியாய தீர்க்க வேணா. ஆனா நம்ம என்ன சொல்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். They value the book of Joshua as a moral story. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம கதை சொல்லீங்களா, அது மாதிரி ஒரு சின்ன கதை சொன்னாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பரிதாபத்துக்குரியதுங்க. ஆக கடவுளுடைய வல்லமை, கடவுள் சர்வ வல்லவராய் இருக்கிறாரா? கடவுள் தான் இந்த உலகத்தை ஆளுகிறாரா? கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம் தனி மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அது ஆண்டு நடத்துகிறதா என்பது ஒரு மாபெரும் கேள்வி. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஏன் சார் கடவுள் எனக்கு இதை செய்யல? ஏன் சார் அது அப்படி நடந்துச்சு? ஏன் சார் இப்படி ஆயிடுச்சு? ஏன் சார் அவங்க செத்துட்டாங்க? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கின்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ என்ன கேள்வி கேட்கிற? சர்வத்தையும் அறிந்தவர், ஆளுகின்றவர், சர்வத்தையும் ஞானத்தினாலே நடப்பிக்கின்றவர், சர்வத்தால மகிமைப்படுகிற கடவுளை பைத்தியக்காரன் நீ சொல்ற. ஜாக்கிரதையா இருப்பான். ஒருவேளை நீ வாய் திறந்து அதை சொல்லல. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய அகம் பாவம், உன்னுடைய பெருமை என்ன செய்து தேவனுடைய ஞானத்தை கேள்வி கேட்டு பைத்தியக்கார கடவுள்னு சொல்லுது. வெகு சீக்கிரத்தில் யார் பைத்தியக்காரன்றது இந்த உலகத்தில் உனக்கு ஆண்டவர் உணர்த்துவார். That is the tendency of the evil, wicked heart of the man, always questioning the sovereignty of God. கடவுளுடைய வல்லமையை, அவருடைய நடத்துதலை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இதேதான் இப்படிதான் அழிஞ்சு போனானுங்க. தான் படிச்சோம் இல்லைங்களா? 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்தரத்திலே தேவன் போராடினார். நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை அழைத்து செல்வேன். நீங்க சொன்னானுங்க, நீ என்ன நடத்துறது, நான் நடத்திக்குவேன். அதான் ஸ்ட்ரகிள். இப்படிப்பட்ட மக்கள், அவர்களுடைய சடலங்கள் ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாயின. They were not even buried. ரொம்ப முக்கியமான விஷயங்க. கர்த்தர் மோசேயை அடக்கம் பண்ணினார்னா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஆரோன் அடக்கம் பண்ணப்பட்டானா அதுல ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. மீதி பேரெல்லாம் வானத்து கழுகுகளுக்கு, பருந்துகளுக்கு அவர்கள் இரையாக்கப்பட்டார்கள். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசங்க. வேளைங்களா அப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம அதை படிப்போம். அவ்வளவுதான். கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை கேள்வி கேட்கின்ற மனிதனுடைய மாயையான பெருமையான பிரச்சனையோடு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். அதற்கு யோசுவாவின் புஸ்தகம் பதில் கொடுக்குதுங்க. இரண்டாவதாக நாம் இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை படிக்கும் போது சந்திக்கிற ஒரு மாரல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. என்ன ப்ராப்ளம்? நம்ம எல்லா கேள்விக்கும் இன்றைக்கு பதில் சொல்லலைங்க. நானே இந்த கேள்விகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். தொடர்ந்து நம்ம படிக்க போறோம் யோசுவாவின் புஸ்தகத்தை.
சார் நீங்க அன்புள்ள கடவுள் அன்புள்ள கடவுள்னு சொல்றீங்களே, the God of the Bible is love. அன்புன்னு சொல்றீங்களே சார், ஆனா யோசுவாவின் புஸ்தகத்தில் அந்த அன்பை பார்க்கலீங்களே அப்படின்னு நான் சொன்ன பாத்தீங்களா. சில வேத புரட்டர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஒரு அன்புள்ள கடவுள் எப்படி பாலஸ்தீனா நாட்டிலே இருந்த 31 ராஜாக்களையும் 7 பிரதான ஜாதிகளையும் அப்படியே பூண்டோடு அழித்தார்னு சொல்லுது வேதத்தின் வார்த்தையில. சுவரில் நீர் விடும் ஒரு நாய் கூட அங்க உயிரோடு இருக்கக்கூடாது. இப்பயாச்சும் இனிமேல் பைபிளை ஒழுங்கா படிப்போம், படிங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை எத்தனை முறை படிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. எனக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம என்ன தவறு செய்து கொண்டு இருக்கிறோம், எதுல திருந்த வேண்டும் என்பதை சொல்றதுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். என்ன சொன்னாருங்க, கானான் தேசத்துல சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பசுமமாக்குனார். இது எப்படி சார் அன்புள்ள ஒரு கடவுளுக்கு பொருந்தும்? கேள்வியை தான் அறிமுகப்படுத்துறோம், பதில் இன்றைக்கு நான் சொல்லல, ஆனா ஓரளவுக்கு சொல்லுவோம். இதுதான் பிரச்சனை. சும்மா பைபிளை படிச்சு மூடிட்டு போறது இல்லைங்க விஷயம். ஒரு அறிவு உலகத்தை நாம் சந்திக்க வேண்டும். ஒரு அன்புள்ள கடவுள் தவறு செய்வாரா? ரொம்ப பெரிய பிரச்சனை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனையை குறித்து சொல்றேன். இயற்கையிலே கடவுள் நிகழ்த்தின சில அற்புதங்கள். உதாரணமாக யோர்தான் பிளவுண்டது, எரிகோ விழுந்தது, சூரியன் நின்றது. இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? ஏன்னா ரொம்ப அறிவு வளர்ந்துருச்சு இல்லைங்களா? அறிவுலாம் ரொம்ப வளர்ந்து விண்வெளிக்கெல்லாம் போய் சந்திர மண்டலத்தெல்லாம் ஆராய்ச்சி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு என்ன கேள்வி கேட்டுன்னு இருக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா சார்? சும்மா ஒரு கதை ஒண்ணு எழுதிக்கிறாங்க சார் அப்படின்னு எல்லாரும் கதையே கேட்டுன்னு இருக்கிறோம் நம்ம. என கருமையானவர்களே, see there we make the mistake. As a believer we believe in the creation of God. கடவுளுடைய சிருஷ்டிப்பை நாம் நம்புகின்றோம். ஒரு சிருஷ்டித்த கடவுள் அவர் படைத்த இந்த உலகத்தை அவரால் நடத்த முடியாதுங்களா? என்ன நம்ம விளங்கிக் கொண்டோம்? If you question the miracles recorded in Joshua, you question very creation of God. இது மாதிரிதாங்க சம்பந்தம் இல்லாம நம்ம சிந்திக்கிறதுனாலதான் நம்ம தவறு செய்ய வழி நடத்தப்படுகின்றோம். If God could create the whole universe, He could control every aspect of its movement. அண்ட சராசரங்களை அவர் படைத்திருப்பாரானால் அந்த அண்ட சராசரங்களுடைய இயக்கங்களை துல்லியமாக அவர் நடத்த முடியும், அதை ஆளுகை செய்ய முடியும். That's what we mean. He is creator. அவர் சிருஷ்டிகர்த்தா என்று நம்ம என்ன அறிக்கை செய்கிறோம்? அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. தம்முடைய மக்களின் நன்மைக்காக, for the good of his people, தமது நாமத்தின் மகிமைக்காக அவர் சர்வத்தையும் ஆளுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீ இது உறுதியா நம்புறியாப்பா? தயவுசெய்து சொல்லு, உடனே சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ சர்வ அதிகாரியாக ஆளுகிறீர் அப்படின்னு அறிக்கை செய்யணும். இன்றைக்கு இந்த யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 3 முக்கிய போதனைகளை நாம படிக்க போறோம். அவ்வளவுதான் இன்றைக்கு நம்முடைய தியானம். 3 முக்கிய போதனைகள். அந்த 3 முக்கிய போதனைகள் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே, புதிய ஏற்பாட்டின் விசுவாசிக்கு எந்த அளவிலே பொருந்துகிறது? The relevancy of the teaching of the book of Joshua. ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப கவனமா இதெல்லாம் படிங்க. இதை போய் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. சும்மா கதை சொல்லின்னு இருக்காதீங்க. உங்களோட பிரமாதமான கதைலாம் 24 மணி நேரமும் இப்ப டிவியில ஓடி நிக்குதுங்க இல்லையா? அதனால சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க பிள்ளைங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன சத்தியமோ அதை ஒழுங்கா சொல்ல கத்துக்கொள்ளுங்க. ஆமா, ட்ரை டு டீச் த ட்ரூத். அதுதான் ரொம்ப முக்கியம். அது யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆக யோசுவாவின் 3 முக்கிய
சத்தியம், 3 முக்கிய சத்தியம், அது மறந்து போகவே கூடாது. முதலாவதாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் வாக்கு மாறாத கடவுள். He is faithful. அதான் அந்த யோசுவாவின் முக்கியமான சத்தியமா. ஒரு வசனம் படிப்போமா? 21ஆம் அதிகாரம் 43 முதல் 45 படிங்க. யோசுவா 21:43 முதல் 45. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவ்வளவுதான் மேட்டர். அதை சொல்லு. கடவுள் பொய் சொல்வாரா? அவர் கடவுள் பொய் சொல்ல உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு சீர்கெட்ட ஒரு மனிதனா? அவரு தேவனை ஆராதிக்க நீ வந்திருக்கிற, தேவனுக்கு துதி செலுத்த நீ வந்திருக்கிற. துதி செலுத்தினியா? துதி செலுத்தல. நீ என்ன சொல்ற? கடவுள் எனக்கு உண்மை உள்ளவரா இல்ல அப்படின்னு சொல்ற. அதான் உண்மை. உன்னுடைய அனுபவமா உண்மை. கடவுளுடைய சத்தியம் உண்மை. என்ன அழகா அந்த வசனம் சொல்லுது. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார், உன் கால் மிதிக்கும் அத்தனை தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்பா. இப்ப நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ ஒரு புதிய பாட்டு விசுவாசின்ற கடவுள் ஏதாச்சும் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? ஜனவரி 1ஆம் தேதி தேடி நிற்காத, டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி எல்லாம் தேடி நிற்காதம்மா. அதெல்லாம் அப்படியே எரிச்சல் மூட்டுற விஷயம் எனக்கு. ஒவ்வொரு நாளும் கடவுளனோடு கூட பேசுறார். ஒவ்வொரு பிரச்சனையில கடவுளனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் நம்ம படிக்க போறோம். யோசுவா எதிரி மேல எதிரியை சந்திக்கிறான், பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திக்கிறான். கடவுள் அப்பப்போ மொத்தமா சொன்னாரு இல்ல இல்ல, அந்தந்த சூழ்நிலையே கடவுள் சொன்னாருமா. எத்தனை வாக்கு தத்தங்களை கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார். துதி சொன்னியா? சொல்ல முடியல. இன்னும் வாக்கு தத்த அட்டை யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு தேடினேன். ரொம்ப பைத்தியக்காரத்தனம், ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க. கடவுளை நான் அறிந்து கொண்டேனா? யோசுவா அறிந்தது போல நான் அறிந்திருக்கிறேனா? என்ன புதிய ஏற்பாட்டில இருந்து என்னங்க புண்ணியம்? இன்னும் கடவுளை அறிந்து கொள்ளலீங்களே. அவர் உண்மை உள்ளவன், வாக்கு மாறாதது. அதான் சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னது நிறைவேறும். இன்றைக்கு மனிதன் என்ன நினைக்கிறான்? அடடட, கடவுளுடைய வார்த்தைலாம் நம்ப முடியாது சார், அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. சும்மா ஜெபம் பண்ணி என்னங்க புண்ணியம்? தொடர்ந்து நீங்க அங்க படிங்க. 43ஆம் வசனம். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேற்றில்லை. இதுக்கு சொல்லணும் ஆமென், பிரைஸ் தி லார்ட். சொன்னமா? ஆமாங்கயா, நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னாரியா ஐயா, இந்த பிரச்சனை அது நிறைவேறிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னியா? என்ன பிரயோஜனம்? யோசுவா சொன்னாமா, அவன்தான் மனிதன். என்ன அருமையான ஒரு விசுவாசி இல்லைங்களா? இங்க உட்கார்ந்து கேள்வி கேட்டுனே இருக்கிறோம். இது எப்படிங்க நடக்கும்? அது எப்படி சார் முடியும்? ரொம்ப அது நமக்கே எரிச்சல் ஆகுதுன்னா கடவுளுக்கு எப்படி இருக்குங்க? எவ்வளவு துணிகரமான ஒரு பாவங்க. தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய உண்மையையும் கேள்வி கேட்கிற மனிதன் மிக கேடான தண்டனைக்குரியவனா மாறுவான். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்ன சார் இதுல பிரச்சனை? இந்த உண்மையை எப்படி இந்த யோசுவாவின் புஸ்தகம் நமக்கு போதிக்குது? இப்ப நம்ம எங்கிருந்து படிக்கணுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து யோசுவா 21ஆம் அதிகாரம் முடிய என்ன நடந்தது, இந்த கர்த்தருடைய சித்தம் அல்லது திட்டம் நிறைவேறுவதற்கு என்னென்ன தடைகள் வந்தது, அதெல்லாம் படிச்சியா? அதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு சுருக்கமா ஒரு 4-5 காரியத்தை சொல்றேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யோசுவாவின் காலத்தில் எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க? சுமார் 500 ஆண்டுகள் சொல்லலாம். ஆபிரகாமுக்கும் யோசுவாவுக்கும் இடைப்பட்ட காலம் 500 ஆண்டுகள். என்னென்ன நடந்ததுங்க? மனித தவறுகள், ஹியூமன் ஃபெயிலியர்ஸ் நடந்ததா? ஆதியாகமத்தில் ஆபிரகாம் பொய் சொன்னான்,
ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். யாக்கோபு எத்தனாக ஏமாற்றுவனாக நாட்டை விட்டு ஓடி போனான். Yes, there are human failures. முற்பிதாக்கள், இவங்கதான் முற்பிதாக்கள். ஆகினால கடவுளுடைய திட்டம் இல்லாம போயிடுமா? போகாது. Yes, there is human failure, but still God can overcome that. அதான் அனுபவம். என்ன விளங்கிச்சு உங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் சத்தியம்? இரண்டாவதாக எகிப்து. ஒரே நேரத்தில் எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலமாயிருந்தது, அதே நேரத்தில் எகிப்து அதற்கு அடிமைத்தனமா மாறிற்று. ரெண்டும் உண்மை. பஞ்சத்திலிருந்து காக்கப்படும்படியாக, அழிவிலிருந்து காக்கப்படும்படியாக, அவர்களை ஒரு இனமாக உருவாக்கும்படியாக ஆடு மேய்க்கிற ஒரு கும்மல, அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு, ஆடு மேய்க்கிற ஒரு கும்மல எகிப்துக்கு கொண்டு போய் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் அழைத்து சென்றார். அது ஒரு அடைக்கலமா இருந்தது. அந்த அடைக்கல பட்டணம் முடிவில பட்சிக்கிற அக்கினி சூளையாய் மாறி போனது. ஆக எகிப்து புதிய பாட்டின் வெளிச்சத்தில் என்ன? இந்த உலகத்துக்கு சமம். இந்த நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் அடைக்கலத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். அதே நேரத்தில் நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக செல்லும் போது, அல்லது இந்த எகிப்து என்னவா மாற முடியும்? நம்மை அடிமைப்படுத்துகின்ற, நம்மை அழிக்கின்ற ஸ்லேவரி அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். அதான முடிவு. ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில போடுனா என்னங்க அர்த்தம்? ஆமா, சிஸ்டமேட்டிக் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரேஸ் ஆஃப் த இஸ்ரேலைட்ஸ். அதுதான் முடிவு. அப்ப அது கடவுளுடைய சித்தத்தை மாற்றி போடுமா? போடாது. இந்த உலகத்துல எந்த ஆட்சினா இருக்குங்க. எந்த ஆட்சியை பத்தி நீ ஏன் பயப்படுகிற? நீ என்ன பண்ண முடியாது? யோசேப்பை தெரியாத பார்வோன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அடைக்கலமாயிருந்த எகிப்து செங்கல் சூளையா மாறி போச்சு. பிரிக்லின் கொள்ளுகின்ற சூளையாக அது மாறினாலும் பிரச்சனை கிடையாது. கடவுளுடைய திட்டம் மாறிடுமா? Will the plan and the purpose of God will be failed or defeated? Never. யோசுவா 21ஆம் அதிகாரம் அங்கு எழுதப்பட வேண்டும். அதாமா சத்தியம். கர்த்தர் உண்மையுள்ளவர். பார்வோன் போன்ற கொடுமையான அரசர்கள் எழும்பலாம், அவங்க வெற்றி பெறுவார்களா? பார்வோன் அவனுடைய சேனைகள் சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கப்படுவார்கள். That is history. ஆக யோசுவா 21ஆம் அதிகாரம் எழுதப்பட வேண்டுமானால் அதற்கு முன்னால் எத்தனை எதிரிகள், அத்தனை பேரும் தவிடுபடி. நீ என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிற? இன்னைக்கு நீ சந்திக்கிற ஒரு பிரச்சனையை பார்த்து, ஒரு எதிரியை பார்த்து நீ கதி கலங்கி அம்போன்னு உட்கார்ந்து இருக்கிற. இதுக்குதான் கடவுள் உன்னை தெரிந்து கொண்டாரா? இதுக்குதான் ரட்சித்தாரா? என்ன புரிஞ்சு கொண்ட நீ? நம்முடைய விசுவாசத்தினுடைய பரிமாணம் என்ன? The dimension of our faith. பழைய ஏற்பாட்டுக்கே நம்ம இன்னும் வரலையம்மா. எங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம்? We are not even up to the standard of the Old Testament. யோசுவாவோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நீங்க யாராச்சும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லீங்களா? இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க முடியாத தடை செஞ்சிருமா? முடியாது. வனாந்தரத்தில் இந்த கலக ஜனம் 12 லட்சம் பேர் தேவனை எதிர்த்து கலகம் புரிந்தார்கள். அவர்கள் மீது கடவுள் சாபம் கொடுத்தார். நீங்க ஒருத்தரும் உள்ள போறது இல்லப்பா. ஆகினால கடவுளுடைய திட்டம் மாறி போயிடுச்சா? நல்லா கவனிக்க வேண்டாம். ஆமா, எவன் கலகம் புரிந்தாலும் அத்தனை பேரும் அவுட்டு. ஆனா கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆக நீலாம் ஒண்ணு அமக்கள் எல்லாம் பண்ணின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க சார், அவங்க கலகம், அதெல்லாம் நீ ஒண்ணு செய்யாதப்பா. கடவுள் யார் உண்மை உள்ளவரா அவங்கள கூட்டின்னு போவாரு. Can you see the mighty hand of? இப்போ யோர்தானை கடந்து சந்திக்க போறாங்க 7 பிரதான ஜாதிகள், ஏனாக்கின் புத்திரர், எரிகோ போன்ற கோட்டைகள். இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனம் கானானை சுதந்திரிக்க முடியாதபடி தடை செஞ்சிருவாங்களா? Can such hurdles stop God's plan? Never. இதான சத்தியம். யோசுவாவின் புஸ்தகம். எப்படிப்பட்ட எதிரி இருந்தாலும் தெரியும், அவன் தவிடுபடி ஆகணும். எப்ப? கர்த்தராகிய இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது. இதான் விசுவாச வாழ்க்கை. இவ்வளவு பெரிய சத்தியத்தை இந்த புஸ்தகம் சுமந்து கொண்டு இருக்குதுப்பா. புரிஞ்சுதா உனக்கு? என்ன புரிஞ்சுக்கிட்ட? அப்படியே பருகவானா?
நான் தோல்வியிலும் துக்கத்திலும் துயரத்திலும் நம்பிக்கை இழவிலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏன்டா நான் அவதி பண்ணோம்? அதுக்காக கடவுள் என்ன ரட்சித்தார்? அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்களா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. இதுக்கு தாங்க பேரு புதிய ஏற்பாட்டில the perseverance of saints. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். Plan of God, the plan of salvation. 1000 பிரச்சனை வருதுங்க. ஒரு விசுவாசி அனைத்தையும் மேற்கொள்வான். கர்த்தருடைய சுதந்திரத்தில் அவன் பங்கு பெறுவான். கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தில் அவன் இருப்பான். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுதான் சொல்லுது. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கடவுளுடைய திட்டம் மாற்றப்பட முடியாதது. சும்மா எதிரிய வச்சுன்னு பேசின்னு இருக்காது. அவெல்லாம் அவுளு சும்மா ஒப்பாரிக்கு பாருலாம் வச்சுன்னு இதெல்லாம் டோட்டலி ராங். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். faithfulness of God. கடவுளுடைய வல்லமை இதை சொல்லிட்டு கடவுளுடைய வல்லமை அதை நிறைவேற்றும். ஆக இந்த உலகம் அல்ல நம்முடைய சுதந்திரம், இந்த உலகம் அல்ல நம்முடைய நாடு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. எந்த பிரச்சனையை பத்தியும் எந்த போராட்டத்தை பத்தியும் எதை பத்தியும் நீ மிதமின்றி கவலைப்படாதமா. அங்க நீ பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறாய். என்ன சொல்றனா, நீ நம்பி உன்னை என்னை ரட்சித்த கடவுள் சக்தியற்றவன் நீ சொல்லிக் கொண்டிருக்கிற. அது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம். அதை விட நீ நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்றது ரொம்ப நல்லது, உனக்கும் நல்லது அவருக்கும் நல்லது. தயவு செய்து அதை செஞ்சிரு. அதனாலதான் யோசுவா சொன்னான், நீங்கள் இருமனம் உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. கர்த்தரே தெய்வம் என்று நீங்க அறிக்கை செய்வனால் அவரை சேவிப்பீர்களாக. முதல் பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது பாடம் இந்த யோசுவாவின் புஸ்தகம் நமக்கு கற்றுத் தருவது the holiness of God. இது ஒரு கருகலான ஒரு பாடங்க. புதிய ஏற்பாட்டில காலத்துல நம்ம வாழ்கின்றோம். ஆனா கடவுளுடைய பரிசுத்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. யோசுவாவின் புஸ்தகம் வெளிப்படுத்துகிற கடவுளுடைய பரிசுத்தம் என்ன தெரியுமா? கடவுளுடைய நீதியான தீர்ப்பு. God's holy judgment. இது எதுக்கு முன்னடையாளமா இருக்குது? இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார், உண்மைதான். யோவான் 3, எல்லாருக்கும் 3:16 தெரியும். 17 படிங்க. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பினார், உண்மைதான். ஆனாலும் அந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் ராஜாவாக வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஆக கடவுளுடைய பரிசுத்தத்தை யோசுவாவின் புஸ்தகம் எப்படி வெளிப்படுத்துதுமா? கடவுளுடைய நியாய தீர்ப்புகளின் மூலமா வெளிப்படுத்துகிறது. நம்ம பார்த்தோம் இல்லீங்களா, the moral problem. ஒரு அன்புள்ள கடவுள் கானானிய ஜாதிகளை அழிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லீங்களா? அப்ப என்ன சொல்றோம்? அதுக்கு பதில் என்ன? ஒரு நீதி உள்ள கடவுள் எல்லா விதமான அசுத்தத்தையும் அநீதியையும் அவபக்தியையும் துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்தையும் அவர் என்ன செய்ய வேண்டும்? தண்டிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர் நீதியற்றவர். இதாங்க அதனுடைய தத்துவம். அந்த கேள்விக்கு தான் பதில். அன்புள்ள கடவுள் அழிக்கலாமா என்பது கேள்வி அல்ல. எந்த கடவுள் அன்புள்ளவராயிருக்கிறாரோ அந்த கடவுள் நீதி உள்ளவராயிருக்கிறார். அந்த நீதி உள்ள கடவுள் எதை அழிக்க வேண்டும்? மனிதர்களை இல்ல, தீமைக்கு பலியாக போன மனிதர்களை. வெறும் மனிதர்கள் அல்ல அவங்க. நல்லா கவனிச்சீங்களா? விளக்கம் புரிஞ்சுதுங்களா? நீதியுள்ள கடவுள் அனைத்து அநீதியும் தண்டிக்க வேண்டும். 2 வசனத்தை மட்டும் நம்ம யோசுவால இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படின்னா என்ன சார் விளங்கணும் இல்லைங்களா? 6:17. எந்த பட்டணம்? எரிகோ என்கிற பட்டணம். கானானின் மிக பெரிய கோட்டை, மிக பெரிய ஜாதியினுடைய கோட்டை. ஏத்தியரா இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப சாபத்தீடானதை, தீமையானதை நீதியுள்ள கடவுள் என்னங்க செய்யணும்? அழிக்க வேண்டும்.
11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க, நல்லா கவனிங்க. 20ஆம் வசனத்தை, அதாவது 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள், இதெல்லாம் யூ மஸ்ட் ஹேவ் a very good understanding of the book. அப்படி இல்லைன்னா நம்முடைய பிரசங்க நான் நீட்டினே போக வேண்டியதாயிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இவர்கள் அனைவரும் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம், முதலாவது அவருடைய இருதயம் கடினமானது. இந்த 31 ராஜாக்களுக்கும் 7 பிரதான ஜாதிகளுக்கும். அப்புறம் ஆக இந்த ஜாதிகள் பேரில கடவுளுக்கு இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. பரிசுத்தம்ன்றது உனக்கு ஏதாச்சும் விளங்கணுமாப்பா? இந்த வசனத்தை மார்க் பண்ணி. அது பழைய ஏற்பாட்டின் கானானிய ஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் எல்லா ஜாதிகளுக்கும் அது பொருந்தும். திருச்சபைக்கும் அது பொருந்தும், உனக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ரொம்ப கஷ்டமான பாடம். God cannot compromise with the wickedness. பரிசுத்தம் தீமையோடு கூட இணைந்து செல்ல முடியாது. ஒளி இருளோடு கூட உறவாட முடியாது. நீ சொல்லிக் கொண்டு இருக்கிற அன்பு ஏதோ ஒன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. நீ ஒரு விளக்கம் கொடுக்கிற பாரு அன்பு. அந்த அன்புக்கு உணர்வற்ற அன்பா இருக்கலாம். நீ சொல்லிக் கொண்டு இருக்கிற இல்லையா, கடவுள் எப்படி சார் அழிக்கலாம்? A senseless love. It is good for nothing. Here is a love which loves the holy and which loves the purity. பரிசுத்தத்தை நேசிக்கிற அன்பு. ஏன்னா கடவுள் பரிசுத்தமானவர். கடவுளுடைய பரிசுத்தத்திலிருந்து நீங்க அன்பை பிரிக்க முடியாது. கடவுளுடைய அன்பிலிருந்து பரிசுத்தத்தை பிரிக்க முடியாது. அப்ப நீ வேற எந்த கடவுளையோ பேசிக் கொண்டு இருக்கிற அந்த கடவுள் இந்த பைபிள் இல்லைங்க. நான் உன்னுடைய கேள்விக்கு முழுமையாக பதில் சொல்லவில்லை, எனக்கு நேரம் அனுமதிக்கவில்லை. ஆனா இவ்வளவுதான் சொல்ல விரும்புறேன். இந்த வேதத்தினுடைய கடவுள் அன்புள்ளவர் தான். அந்த அன்புள்ள கடவுள் இருந்தது பரிசுத்தத்தை நீ பிறக்க முடியாது. அந்த பரிசுத்தம் உள்ள கடவுள் எந்த அடிப்படையிலும் தீமையையோ பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை ஒரு சிலர் மறந்துட்டு இருப்பீங்க, நம்ம மறுபடியும் லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எதுவுமே கடவுளே, நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்ளும் கடவுள் நின்று கொள்ளும். நல்லா நூல் விடுவாரு. ஓ ராஜா, உன் வழியிலேயோ போமா, அது பத்தி நட, கண்களின் காட்சிகளிலும் இதயத்தின் வழிகளிலும் உன் நெஞ்சின் நடைகளிலும் நடராஜான்னு சொல்லினே இருப்பாரு. ஆனா அங்க ஒரு முற்று ஒண்ணு வச்சிருப்பாரு கட்சியில இல்ல. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 24 இருந்து படிப்போம். உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள், நான் உங்கள் முன்னின்று துணித்து விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும். ஆமா, இப்ப நம்ம படிச்சோம் இல்லீங்களா, யோசுவா 11ஆம் அதிகாரம் படிச்சோமே, 50 வருஷத்துக்கு முன்னால லேவியராகமத்துல மோசேயின் மூலமா இதை எழுதுறார். 50 years before. என்ன அழகா சொல்ற, நான் உங்கள் முன்னின்று துரத்து விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் அதன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன்னிருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. பைபிள் புரிஞ்சதுங்களா? பைபிளுடைய கடவுள் புரிஞ்சதுங்களா? அவர் அன்புள்ளவர். ஆகினாலதான் இந்த ஒரு தேசத்துல இருக்கிற தீமை எல்லா தேசத்துக்கும் பரவாதபடி அதை பூண்டோட கிள்ளிட்டார். ரொம்ப நல்லது இல்லீங்களா? அப்படிதானே சார் செய்யறோம். வியாதி நம்ம என்ன செய்யறோம், கேன்சர் விரலுக்கு வச்சா எடுத்துருங்க விரல, ரொம்ப நல்லது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் பரவ கூடாதுங்களே. ஸ்டில் a God of love. தீமை அதை எடுத்துடணும். என்ன கேன்சரால எது பாதிக்கப்பட்டதோ எத்த காலி பண்ண முதல்ல. யாரா அது யாருக்கு நல்லது? எல்லாத்துக்கும் நல்லது. It safeguards, it protects the whole body, the whole humanity. அப்ப இந்த கானானில் இருந்த ஜாதிகளுக்கு ஒரு சிலருக்கு இந்த சரித்திரம் பாத்தீங்களா, நமக்கு பைபிள் கதை தான் படிச்சுன்னு இருக்கிறோம், சரித்திரமா புரிந்து கொள்றதே இல்ல. இந்த கானானிய ஜாதிகளுக்கு கடவுள் நீண்ட குறைந்தது 500 ஆண்டுகள் கிருபையின் காலத்தை கட்டளையிட்டார். உங்களால சொல்ல முடியுமா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், லோத்து என்கிற நீதிமான் மூலமாக இந்த சோதோம் குமாராவின் பட்டணத்துக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பை தந்தார். லோத்தின் மூலமாக மெய்யான கர்த்தர் யார் என்பதை அறிவித்தார். அந்த சோதோம் குமாரா அழிந்து 500 ஆண்டுகள் கழித்துதான்
கானான் தேசம் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களால அழிக்கப்படுகிறது. So God was gracious for 500 years. நீங்க அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் நானும் மனிதர்கள். நம்ம போய் கடவுளுக்கு நீதி எல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட அவர் ஒன்னும் நீதியை கற்றுக்க வேண்டிய நிலையில கடவுள் இல்லைங்க. நீங்க வேற எங்காச்சும் போய் உங்க நீதியை சொல்லிக் கொடுங்க. பேஷண்ட் 500 ஆண்டுகள் அவர் பொறுமை உள்ளவராயிருந்தார். மூன்றாவது சத்தியத்துக்கு நம்ம வருகிறோம். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடு இருக்கும். இந்த உலகத்தை ஆளுகிறவர் அவர். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனோ, எந்த மனித தவறுகளோ, எந்த இயற்கையின் தடைகளோ, எந்த மனித புரட்சியோ, எந்த மனித சக்தியோ, 7 ஜாதிகளுடைய பிம்பம் என்ன? சக்தி, மனித சக்தி. They are the symbol of man's power. அன்றைக்கு இருந்த ஆயுதங்கள். இவைகள் ஒன்றும் கடவுளுடைய சித்தத்தை மாற்றி போட முடியாது. எவ்வளவு பெரிய விஷயங்க. கற்றுக்கொண்டோமா? எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, அந்த கர்த்தர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடினாலே தீமையை அகற்றுகிறார். அவர் தீமையை அடக்கி அகற்றுகிறபடினால்தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு உலகம் ஏங்கி கொண்டு இருக்குது இல்லைங்களா? அது கடவுளுடைய நீதி, கிருபை. என்றைக்கும் நம்மளை அழித்திருக்க வேண்டும். பாவம் அதனுடைய எல்லையை விட்டு மீறாதபடிக்கு தீமையினுடைய தன்மை அது கேன்சர். நீங்க சொல்றோம் பாருங்க. You can say sin is equivalent to a cancer. கேன்சருடைய தன்மை என்ன? அழிப்பது, டிஸ்ட்ரக்ஷன். ஆக பாவமும் தீமையும் மனுக்குலத்தை அடிக்காத படிக்கு கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புகளினாலே through his judgment he protects the humanity. அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, அவருடைய மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, அவருடைய திருச்சபை கட்டப்படுவதற்காக, அவருடைய ராஜ்யம் பரவுவதற்காக அவர் தீமையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் நீங்களும் நானும் பயப்படணும்? அது ஹிட்லருடைய நாசி ஆட்சியா இருந்தாலும் சரி, லெனினுடைய கம்யூனிஸ்ட புரட்சியா இருந்தாலும் சரி, மாசேத்துங்கனுடைய புரட்சியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஆட்சியா இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. God is in control. மூன்றாவது உண்மைக்கு நம்ம வருகிறோம். கர்த்தர் ரட்சிக்கிறவர். இதுதான் முக்கியமான பாடம். ரொம்ப முக்கியமான பாடம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். God is salvation. கடவுளே ரட்சிப்பு, யெகோவாவே ரட்சிப்பு. போன வாரம் நம்ம சிந்தித்தோம் இல்லையா? ஓசையா யோசுவாவாக மாற்றப்பட்டான். ஓசையா என்றால் ரட்சிப்பு, யோசுவா என்றால் கர்த்தரே ரட்சிப்பு என்பதை நம்ம கற்றுக்கொள்றோம். அதுல 2 பாடத்தை நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் புஸ்தகத்திலே ரட்சிப்பு எதற்கு அடையாளமா இருக்குது? யாத்ராகம புஸ்தகத்தினுடைய போதனை என்ன? விடுதலை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனின் அழிவிலிருந்து விடுதலை. ஆக யாத்ராகம புத்தகத்தில் ரட்சிப்புக்கு விளக்கம் டெலிவரன்ஸ் from slavery, deliverance from destruction. ஆனா யோசுவாவின் புஸ்தகத்தில் ரட்சிப்புக்கு என்னங்க விளக்கம்? வெற்றி, எதிரியை போரிட்டு வெற்றி கொள்ளுதல். 2 சுதந்திரம், கானான் நாட்டை சுதந்திரிக்க வேண்டும். 3 இளைப்பாறுதல். இதான் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப். புதிய ஏற்பாடு பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை உபதேசங்களும் யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய சாராம்சங்களாக வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு முக்கியம்! எப்படி அந்த வெற்றியை அவர்கள் பெற முடியும்? ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனித்து முடிப்போம். வெற்றிக்கு இன்றியமையாதது என்ன? போன வாரம் நம்ம பார்த்தோம். தியோக்ரசி, கடவுளுடைய ஆளுகைக்குள்ளாக வைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேலுடைய ராஜா யார்? கர்த்தர். யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். மனிதனாகிய யோசுவா அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதன் அதிபதியாயிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் வெற்றிக்கு நீங்களும் நானும் மாத்திரம் காரணம் அல்ல, நம்மை ஆட்கொண்ட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு
அவர் அதிபதியா இருக்கிறார். அவர் தோல்வி வருவாரா? தோல்வி வர முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். God, the God of host, சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலுடைய அதிபதியாக நான் வந்திருக்கிறேன். When he leads, there is victory. அல்ல ஒரு பிரச்சனை இருக்க முடியாது. அவர் நம்முடைய இரட்சகராய் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் கட்டளை கொடுக்கிறார். அவர் தானே நம்ம கட்டளை கொடுத்து நீங்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் சென்று அதை சுதந்திரியுங்கள். அவர் நமக்கு முன் செல்லுகிறார். அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய அதிபதியாய் முன்னே செல்கிறார். ஆகினால வெற்றி. அவ்வளவுதானா? அது மாத்திரம் இல்ல, கடவுளுடைய அழைப்பு போன இதுல நம்ம பார்த்தோம். கடவுளுடைய மனிதனாகிய யோசுவா, கடவுளுடைய மனிதனாகிய யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பு வருதுங்க. என்னங்க அழைப்பு வருது? 11ஆம் வசனம். 11ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள். யோசுவா மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனம். தெய்வீக அழைப்பு, தெய்வீக கட்டளை. உங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, போராட்ட வாழ்க்கையில தோல்வி என்று ஒன்று நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அதற்கு யார் காரணம்? எது காரணம்? கடவுளுடைய கட்டளையா காரணம்? நீங்க தோல்வி அடைந்ததுக்கு கடவுளுடைய கட்டளை காரணமா? இருக்கவே முடியாது. உங்களுடைய சுயநலம், உங்களுடைய சுய புத்தி, உங்களுடைய கீழ்ப்படியாமை, உங்களுடைய அவிசுவாசம், அதுதான் காரணம். கடவுள் காரணமா இருக்கவே முடியாது. அதனால சொல்லுவாங்க, where God leads, he provides. அடுத்தபடியா நாம் என்ன பார்க்கிறோம்? முதல் 10 முதல் 12 வசனங்களில ஒருமுகப்படுத்தப்பட்ட மக்கள், disciplined people. நான் சொன்னேன், சிறுவேலிருந்து, அதாவது கானானிலிருந்து எகிப்துக்கு போன போது ஆடு மேய்க்கிற கும்பல் நம்முடைய பிக்சர். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நம்ம பார்க்கின்றோம்? ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டமா போனாங்க. சரி, கர்த்தர் பெரிய விடுதலையை தந்தார் மோசேயின் மூலமா. எகிப்திலிருந்து வெளியே வந்த கும்பல் எப்படி இருந்துச்சு? நோக்கமற்ற கும்பல். ஆமா, கடவுள் அவங்களுக்கு தெரியாது. அதான் உண்மை. கடவுளே தெரியாது. நோக்கமற்ற, purposeless group of people, நோக்கமற்றவர்கள். அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம் அந்த மக்களை குறித்து? கீழ்ப்படியாத மக்கள், rebellious, revolting people, கட்டுப்பாடற்ற மக்கள், விசுவாசமற்ற மக்கள். 40 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை நம்ம என்ன பார்க்கிறோம்? இதுதான் பார்க்கிறோம். நோக்கமற்ற மக்கள், கீழ்ப்படியாத மக்கள், கட்டுப்பாடற்ற மக்கள், விசுவாசமற்ற மக்கள். அவங்க வெற்றி பெறுவாங்களா? வெற்றி பெறவே முடியாது. ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? யோசுவாவின் 1ஆம் அதிகாரத்துல மிக அழகான 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். 2 வார்த்தைகள் பாருங்க. 14ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாகம், உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக ஆர்கனைஸ்ட், ட்ரெயின்ட், டிசிப்ளின்ட் பீப்புள் ஆஃப் காட். வெற்றி வேணுமா? அங்க கட்டுப்பாடு வேணும், ஒழுங்கு வேணும், கீழ்ப்படிதல் வேணும். வாழ்க்கையில் அது இருக்குதா? ஆவியானவர் அதை உனக்கு காமிக்கிறார், உன் வாழ்க்கையில பார்க்கிறாரா? சும்மா வெற்றி வந்துருமா? டிசிப்ளின் கம்யூனிட்டி. 2வது உண்மை நம்ம என்ன பார்க்கிறோம்? 12 முதல் 15 வசனத்தில் யுனைடெட் பீப்புள். ஒருவேளை அடுத்த தியானத்தில் நம்ம அதை படிக்கலாம். நான் அதை ஞாபகம் வச்சுக் கொள்வேன். 12 கோத்திரங்களும் ஒரு கோத்திரமாக செயல்பட்டார்கள். இங்க 2 கோத்திரம். எந்த 2 கோத்திரம்? அங்க நம்ம பார்க்கும்போது ரூபானியர், காத்தியர், மனாசேன் பாதி கோத்திரத்தாருக்கு சுதந்திரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? மீதி 9 கோத்திரத்தோடு அவர்கள் இணைந்து ஒரே கூட்டமாக செயல்படுகிறார்கள். யுனைடெட் பீப்புள். அதை நம்ம பார்க்கிறோம். 16 முதல் 18 வசனங்களிலே the loyalty of the people. என்ன அழகா இருக்குது. வெற்றி முக்கியம். கட்டுப்பாடுள்ள, கீழ்ப்படுகின்ற, நோக்கத்தோடு செயல்படுகின்ற அமைப்புகளாக ஆர்கனைஸ்ட். கோவை குண்டு வெடிப்பை பத்தி நம்ம எவ்வளவு அதிர்ச்சியுற்றோம் இல்லைங்களா?
பேப்பர்லாம் நல்லா படிக்கிறீங்களா? ஆனா அதனுடைய இன்னும் யாரு அதை திட்டமிட்டவங்க, அதனுடைய பின்னணி இது வரைக்கும் வெளியே வந்துச்சுங்களா? வரல. அதான் ஆர்கனைஸ். அவனை கண்டுபிடிக்காதபடி எஸ்கேப் போயிட்டான் பாருங்க. அவன் இவெல்லாம் செஞ்சவெல்லாம் மாட்டிக்கினான். ஆனா த பிரெயின் அவன் இன்னும் பிடிக்கல. நம்ம அவன் தான் வெற்றியினுடைய ரகசியம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். சும்மா கூட்டமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னும் கடவுளுடைய சித்தத்தை செயல்படுத்துகின்ற நோக்கத்துக்கு தங்களை அர்ப்பணித்த மக்கள் இல்ல, செயல் வீரர் இல்ல. நம்ம இன்னும் ஒரு நோக்கத்துக்காக ஒன்றுபடவில்லை. ஏதோ வந்தோமா போனோமா, வெற்றி இருக்காதுங்க. வெற்றியெல்லாம் மறந்துட வேண்டிதான். நம்ம எப்படி சொல்றோம் பாருங்க, 16ஆம் வசனத்துல அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதையெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம். இந்த வார்த்தைய நீங்க மோசேக்கு மக்கள் சொன்னாங்கன்னு படிச்சீங்களா? என்னாகுமோ 14ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்களா? யாரா மோசேன்னு கேட்டானுங்க. ஏன்டா எங்களை கொண்டு வந்தேன்னு கேட்டான். இவனை கல்ல இருந்து கொள்ளுங்கடான்னா. எகிப்துல புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா எங்களை கூட்டின்னு வந்தேன்னு கேட்டான். ஆனா இன்னைக்கு எப்படி சொல்றான்? இதுதான் வித்தியாசம். ஒரு நோக்கமற்ற, கீழ்ப்படியாத, விசுவாசம் இல்லாத, கடவுளை அறியாத, கட்டுப்பாடற்ற ஒரு கும்பல் எப்படி பேசிக் கொண்டிருந்தது, இந்த மக்கள் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யோசுவாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். நீ கட்டளையிடுவது எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம், எங்க போ சொல்றிய போறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தவர்களாக நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு யோசுவா நம்முடைய தளபதி அல்ல, இயேசு. 17ஆம் வசனத்தில் நாங்கள் உமக்கு செவி கொடுப்போம் என்று சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? 18ஆம் வசனத்தில் உமக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறவன் கொலை உண்ண பண்ண கடவன். கர்த்தர் வெற்றி தருகிறார். கர்த்தர் தமது வாக்கை நிறைவேற்றும்படியாக தமது மக்களுக்காக செயல்பட்டு போரிட்டு வெற்றி தருகிறார். அதுதான் யோசுவாவின் புஸ்தகம். கர்த்தருடைய வெற்றியில கர்த்தருடைய மக்கள் கீழ்ப்படிதலினாலும் விசுவாசத்தினாலும் அவர்கள் வெற்றியை சுதந்திரிக்கிறார்கள். தலைவனுக்கு ஜெபிப்போம். என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் நிலை எப்படி இருக்குது? நான் வனாந்தரத்தில் இருக்கின்ற முரட்டாட்டமான, அவிசுவாசமுள்ள, கலகம் பண்ணுகிற, கீழ்ப்படியாத ஒரு கும்பலா இருக்கிறேனா, அல்லது யோசுவாவுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு சேனையாக? அங்கு விசுவாசம் அவசியம், நோக்கம் அவசியம், கீழ்ப்படிதல் அவசியம், கட்டுப்பாடு அவசியம். ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருடைய வசனத்தை படி வாழ அழைக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய உண்மையை நான் கேள்வி கேட்கிறேனா? கர்த்தருடைய வல்லமையை நான் கேள்வி கேட்கிறேனா? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்காக நான் வைராக்கியம் உள்ளவனாய் வாழ்கிறேனா? கர்த்தரே ரட்சிப்பு என்பதை நான் அனுபவிக்கிறேனா? இரக்கங்களில் ஐஸ்வரியமுள்ள நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய அகம்பாவம், எங்களுடைய பெருமை, எங்களுடைய அவிசுவாசம், எங்களுடைய கீழ்ப்படியாமை, இவைகளை அறிக்கை செய்கிறோம். தேவரீர், நீரே எங்கள் ரட்சிப்பு, நீரே எங்களுக்கு வெற்றியை தருகிறவர், நீரே எங்களுக்காக வெற்றி சிறந்தவர். உம்முடைய ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டவர்களாக உம்முடைய திருவசனத்தை கொண்டு, உம்முடைய வாக்கு தத்தங்களை கொண்டு நாங்கள் இந்த வெற்றியிலே உம்மை பின் செல்ல உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.